ஹதீஸ் 42. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹுனைன் போரின் போது வெற்றி பெற்ற பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பங்கீடு செய்வதில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது அக்ரவ் இப்னு ஹாபிஸ் அவர்களுக்கு 100 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். உவைனா இப்னு ஹஸ்ன் அவர்களுக்கும் அதே போல் கொடுத்தார்கள். அரபு மக்களில் முக்கியமான மக்களுக்கும் கொடுத்தார்கள். அந்நாளில் அவர்களுக்கு பங்கீடு செய்வதில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நிச்சயமாக இந்த பங்கீடு செய்வதில் நீதி கடைபிடிக்கப்படவில்லை, அல்லாஹ்வின் திருப்தியையும் இதில் நாடப்படவில்லை என்று ஒரு மனிதர் கூறினார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இதை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுவேன் என்று கூறினேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர் கூறியதை கூறினேன். அப்பொழுது சிவப்பு சாயம் போல் அவர்களின் முகம் மாறியது. பின்பு அல்லாஹும் அவனது தூதரும் நீதமாக நடக்கவில்லை என்றால் நீதமாக வேறு யார் நடப்பர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் புரிவானாக, இதைவிட மிக அதிகமாக அவர் நோவினை செய்யப்பட்டார், அப்பொழுது அவர் பொறுமையாக இருந்தார் என்று கூறினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின் ஒரு செய்தியை அவர்களிடம் நான் கூறாமல் இருப்பது குற்றமல்ல என நான் கூறிக்கொண்டேன். புகாரி 3150, முஸ்லிம் 1062.